இன்னைக்கு நாம எதை பத்தி சிந்திக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலித்தோல் போத்திய மனிதன் அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அதை பத்தி படிச்சிருக்கலாம், சில பேர் அதை கேள்விப்பட்டிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த புலித்தோல் போத்திய மனிதர்களை உண்மையிலேயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியும். ஆனா அது எப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நம்மள மாதிரியே தாங்க இருப்பாங்க. அவங்க அதுக்குன்னு புலியோட தோலை போர்த்தியவர்கள் கிடையாது. புலியின் குணம் கொண்டவர்கள் அகத்தின் உள்ளே இருக்கு, புறத்துல தெரியாதுங்க. அது எப்ப தெரியும்னா, அவரு நம்ம கிட்ட ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்புலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புலித்தோல் போர்த்தியவர்களுடன் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறிய கதை போல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இங்க கதை சொல்றோம் அப்படின்னா, கதை மூலமாக ஒரு செய்தியை சொல்லி உங்களிடம் எடுத்து கூறுவது மிக எளிது. நேரடியாக ஒரு மனிதரை சுட்டி காட்டினால் அதில் ஏதும் பிழை எது வந்து விட்டால் அவர் மனமும் வருத்தப்படும், எங்கள் மனமும் வருத்தப்படும். அதனால்தான் கதைகள் மூலமாக செய்தியை நாங்கள் கடத்த முயற்சிக்கிறோம். அப்படி இந்த நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போற செய்தி கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல அழகிய கிராமத்துல, உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கும் கிராமங்கள்ல ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் சித்த மருத்துவம் தான் அங்க அதிகமா இருக்கும். மூலிகையை பயன்படுத்தி மருத்துவ உதவி மக்களுக்கு செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க கிராமப்புறங்கள்ல. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நகர்ப்புறங்கள்ல தான் இந்த ஆங்கில மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, தினமும் தன்னுடைய பணிகளை செய்வதற்காக காட்டுக்கு போய் மூலிகையை பறிச்சுட்டு வர. நல்லா அடர்ந்த காடுங்க. காடுனா நீங்க சாதாரண இந்த மாதிரி நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி காடெல்லாம் கிடையாது. சிறுத்தை, புலி, சிங்கம், யானை, மான் எல்லாம் ஓடி ஆடி மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கும் காட்டுக்குள்ள இவர் போறார். தினந்தோறும் போறார். அப்படி போயிட்டு என்ன பண்றாரு, மூலிகைகளை பறிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஒரு முறை ஒரு மூலிகை பறிக்க போகும்போது அங்க ஒரு புலி மயக்க நிலையில கிடக்குது. அப்போ அந்த புலி உரும்புற சத்தத்துக்கு எடுத்து அங்க போறாரு. அப்போ அவர் பாக்குறாரு, என்ன புலி மயக்க நிலையில கிடக்குது அப்படின்னு. பார்க்கும்போது தெரியுது ஒரு அரவம். அரவம்னா பாம்பு. அப்படி மெல்ல ஊர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அந்த மருத்துவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு மருத்துவர் தானே. புலிய அரவம் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு. அதனுடைய விஷம் புலியை தாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புலி இப்ப சாக போகுது. உண்மையிலேயே ஒரு மருத்துவர் என்ன நினைப்பாரு, ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு தான் மருத்துவர் நினைப்பார். அப்ப அந்த உயிரை காப்பாற்றணும் இல்லையா? இப்ப அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு அவர் சித்த மருத்துவர் தானே, அவருக்கு மூலிகையை பத்தி எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்றாரு, அந்த புலிக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு சிந்திக்கிறார். அப்ப போய் அந்த பாம்பு கடிச்ச அந்த முறிவு மருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து புலிக்கு சிகிச்சை கொடுக்கிறார். அதாவது புலிக்கு மருத்துவம் பார்க்கிறார். இப்படி மருத்துவம் பார்க்கும் போது என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்திலேயே அந்த புலி வந்து தன்னுடைய சுய நினைவுக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திரும்பி வருது. இது ஒரு பார்த்துட்டு என்ன பண்றாரு, சரி இனி இந்த புலி வந்து உயிர் பிழைச்சுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பணியை பார்க்க போயிடுறாரு. இவருடைய பணி என்னங்க, மூலிகை பறிக்கிறது தான். மூலிகை பறிக்க போறார். அந்த புலி அப்படி முழுமையா அந்த பாம்பினுடைய கடி விஷம் இறங்கி எந்திரிச்ச உடனே அந்த புலிக்கு இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. புலிக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பசிக்க ஆரம்பிச்சு. பொதுவாவே புலி என்ன பண்ணி இருக்குதுங்க, அடிபட்டு இருக்குது. அதால ஒரு மானையோ அல்லது வேறு வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினத்தையோ விரட்டி போய் பிடிச்சு சாப்பிட முடியாத நிலைமை புலிக்கு பெருகுது. அப்ப மிக எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு எதுங்க, மருத்துவம் தான், மனிதன் தான். ஏன்னா மனிதனால ஒரு புலியின் வேகத்துக்கு ஓட முடியாது. அப்ப இந்த புலி என்ன பண்ணுது, மருத்துவர் மீதையே பாய்ந்து தன் பசியை போக்கிக் கொள்கிறது. இப்போ இந்த இடத்துல நமக்கு தோணும், அந்த புலிக்கு நன்றி விசுவாசம் இருக்கிறதா?
அந்த புலியினுடைய உயிரைத்தானே இந்த மருத்துவர் காப்பாற்றினார். சான்றோர் பெருமக்களே, இங்கே புலி என்பது மனிதன், மருத்துவர் செய்த உதவி என்பது நல்ல மனதோடு ஒருவர் பிறருக்கு செய்த உதவிகள் என்று பொருள். அதுபோல்தான் நீங்கள் ஒருவருக்கு செய்யும் உதவி அவர் யாரு என்னன்னு நம்ம கவனிச்சு பார்த்து செய்யணும். நம்ம அந்த கவனம் இல்லாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம காப்பாத்திக்க மறந்துடக்கூடாது. அதைத்தான் ஔவையாரு இந்த புலியையும் மனிதனையும் உவமையாக வைத்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. புலியையும் மனிதனையும் வைத்து இந்த புலித்தோல் போர்த்திய மனிதர்களிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? ஏன்னா உதவி செய்வது என்பது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வது. நான் செஞ்ச உதவிக்கு நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்த்தால் அது வணிகம். ஆனால் உதவி செய்யும் பொழுது உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது என்பது சுய ஒழுக்கம். ஏன்னா நம்மளை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குதுங்க, நம்மளை நம்பி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் யார் பாதுகாப்பார்? அதைத்தான் ஔவையார் மிக அழகாக அந்த பாடலில் சொல்கிறார். அந்த பாடலை மட்டும் நான் இங்கு சொல்கிறேன். அந்த பாடல் மூதூர்ல இருக்கக்கூடிய 15வது பாடல். அது பாருங்க, மிக அழகா சொல்றாங்க அந்த பாடல். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, வேங்கை வலிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, அங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஆனால் போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாங்க? அந்த புலியின் குணம் கொண்ட மனிதர்கள் இந்த நாட்டில் உன் அருகையில் உன் எதிரிலே இருப்பார்களப்பா, உன் பக்கத்திலேயே இருப்பாங்க. அவர்களுக்கு நீ உதவி செஞ்சிட்டு, நான் அவருக்கு உதவி செஞ்சனே, இவ்வளவு நல்லவனா நான் நடந்துகிட்டனே, அவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீ புலம்பாத. நீ உதவி செய்ததை உன்னை நீ பாதுகாப்போடு வைத்து கொண்டு உதவி செய் அப்படின்னு அவை மிக அழகாக சொல்றாங்க. ஒருவேளை நீ உன்னை பாதுகாக்காமல் உதவி செய்தால் எப்படி அந்த புலி மருத்துவரை தன் தேவைக்காக பயன்படுத்தியதோ மனிதனும் உன்னை அப்படி பயன்படுத்தி விடுவான் என்று ஔவையார் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த அழகிய செய்தியை கேட்ட உங்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.